கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சார்பில் காஞ்சிபுரம் காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி 2024 சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் இன்று குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். கோஆப்டெக்ஸ் என அனைவராலும் அழைக்கப்படும் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் 1935ஆம் ஆண்டில் துவக்கப்பட்டு தொடர்ந்து 89 ஆண்டுகளாக வாடிக்கையாளர்களுக்கு சேவை புரிந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்திய திருநாட்டின் மிக முக்கிய பண்டிகையான தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து கோஆப்டெக்ஸ் விற்பனையங்களிலும் 30% சிறப்பு தள்ளுபடியுடன் தீபாவளி சிறப்பு விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நடப்பாண்டு எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சார்பில் காஞ்சிபுரம் காந்தி ரோட்டில் அமைந்துள்ள காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி 2024 சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் இன்று குத்துவிளக்கு ஏற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். மேலும் தீபாவளி 2024 சிறப்பு விற்பனைக்காக பாரம்பரியமிக்க நெசவு தொழிலில் நவீன உத்திகளை கையாண்டு அரிய வேலைப்பாடுகளுடன் புதிய வடிவமைப்பில் எழில் கொஞ்சும் பல வண்ண கலைகளில் வைக்கப்பட்டுள்ள பட்டு மற்றும் கைத்தறி இறகு சேலைகள் குறைந்த விலையில் நேர்த்தியான வண்ணங்களிலும் உருவாக்கப்பட்ட ஆர்கானிக் மற்றும் கலங்காரி காட்டன் புடவைகள் உள்ளிட்டவற்றை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு அது குறித்து விற்பனையாளரிடம் கேட்டறிந்தார். சென்ற ஆண்டு தீபாவளி சிறப்பு விற்பனையில் காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் ரூபாய் 73.28 லட்சம் விற்பனை நடந்துள்ள நிலையில் இவ்வாண்டுக்கு ரூபாய் 1.15 கோடி விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம்பி செல்வம், எம்எல்ஏக்கள் சிவி எழிலரசன், சுந்தர், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, கோஆப்டெக்ஸ் மேலாளர் உற்பத்தி பகிர்மானம், ஞான பிரகாசம், கோஆப்டெக்ஸ் மேலாளர் பெருமாள் மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்களால் தீபாவளி சிறப்பு விற்பனை துவக்க விழா நடைபெற்றது. இந்த சமயத்தில் எம்எல்ஏ எம்பி எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. கோஆப்டெக்ஸ்க்கு சென்ற வருடம் 75 லட்சம் விற்றுருக்காங்க நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி கோஆப்டெக்ஸு. இந்த வருஷம் இலக்காக 1,15 லட்சம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது சிறப்பான முறையில் விற்பனை செய்து இலக்கை அடைவார்கள். அதற்கு தகுந்த மாதிரி புதிய ரகங்கள் அனைத்தும் அறிவிக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம், ஆரணி, திருபுவனம், சென்னிமலை போரை ரகங்கள், சேலம் பட்டு ரகங்கள், ஆயத்த ஆடைகள், புதிய வடிவங்களில் நிறைய ஆயத்த ஆடைகள்லாம் வந்திருக்கு. வாடிக்கையாளர் கவரும் வண்ணம் புதிய ரகங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன.